حي على الفلاح. நான் ஒரு ஹதீஸ சொல்ல போறேன். ஆனா நீங்க யாராவது எனக்கு உத்தரவாதம் தரணும். என்ன தரணும்? அந்த ஹதீஸ நான் அமல் செய்வேன், அப்படி இல்லைன்னா அமல் செய்யறவங்களை உருவாக்குவேன் என்று நீங்க யாராவது உத்தரவாதம் தராம நான் இந்த ஹதீஸ சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இப்படி ஹதீஸ ரசூலுல்லாஹ் அறிவிக்கவே இல்லை. மையாஹுது அன்னிஹா உலாயில் கலிமாத் ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிமு மையஅமலு பிஹின்ன. ஒன்றோ அமல் செய்யணும் அல்லது அமல் செய்யறவங்களை உருவாக்கும். சஹாபிகள் யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. கண்டிஷனும் பெரிய கண்டிஷன் இல்லையா? அமல் செய்யணும் அல்லது அமல் செய்யறவங்களை உருவாக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுங்க நாயகமே, நான் அமல் செய்யறேன் அல்லது அமல் செய்யறவங்களை உருவாக்குறேன். உடனே நபிகள் நாயகம் சரியான சந்தோஷம், நெஞ்சில சக்தி கொடுத்தாங்க, கைய பிடிச்சாங்க, சொன்னாங்க முதலாவது என்ன தெரியுமா? இத்தகில் மஹாரிம தகுன் ஆபதன் நாஸ். அபூ ஹுரைரா, ஞாபகத்திலே வைத்துக்கொள், பாவத்தை விடு, இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஆபித் நீதான். நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் 1000 ரக்காத் தொழுதுரு, ஒரு குர்ஆனை முழுமையா முடிச்சிரு, 1,00,000 தஸ்பீஹ் செஞ்சிரு, நீதான் சிறந்த ஆபித்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. பாவத்தை விடு. சகோதரர்களே, தஹஜ்ஜத் தொழுவது லேசி, அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது கஷ்டம். தஹஜ்ஜத்ல குர்ஆன் ஓதுறது லேசி, வியாபாரத்துல பொய் சொல்லாம இருக்கிறது கஷ்டம். அமல் செய்வது லேசி, பாவத்தை விடுவது சிரமம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம, நீ பாவத்தை விடு, பாவத்தை விடு. தகுன் ஆபதன் நாஸ், இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஆபிது நீதான். நன்மை செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய பயம் வரும் சகோதரர்களே. நன்மை செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய பயம் வரும். பாவம் செய்ய செய்ய வரவே வராது. கடைசியில சொல்லுவாங்க, எல்லாமே நன்மை செஞ்சு சொர்க்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணும் இல்லையா அப்படின்னு. ஏன் பாவம் செஞ்சு செஞ்சு எப்படி வார்த்தை? சுப்ஹானல்லாஹ். அங்க சஹாபிகள் அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கத்துடைய சஹாபி கபரை பார்த்து சொல்றாரு, கபராலியே உனக்கு என்ன நடக்குது? நீ நல்லவனா கெட்டவனா, சொர்க்கத்தின் பூஞ்சோலையா என்று இன்னொருவன் கபரை பார்த்து அழுது 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 தண்ட கபர் யா வந்துருச்சு. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. உடனே அவன் உட்கார்ந்துட்டாங்க. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைரு அமல். அபூபக்கர் சொல்றா, யா அல்லாஹ், என் நிலைமை என்ன ஆகுமோ? என்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நல்ல அமலும் இல்லையா? அப்ப எங்கிட்ட இருக்கா? சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேராஜில நான் போனேன், அலியே ரலியல்லாஹு ஏண்ட சொர்க்கத்துக்கு முன்னாலே கண்ணாடியாலே அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை செஞ்சிருக்கான். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு முன்னாலே அந்த அலி ரலியல்லாஹு தஆலா தஹஜ்ஜத்துடைய நேரம் பாம்பு கொத்தினன் எப்படி கதறுவானோ அது போல ஆஹின் ஆஹ் ஆஹின் ஆஹ் மின் கில்லத்தி ஸாத் வ ஸௌதி ஸஃபர் வ வஹ்ஷத்தி த்தரீக். கை சேதமே, கை சேதமே, மின் கில்லத்தி ஸாத். என்கிட்ட இருக்கிற அமல்கள் கொஞ்சமே. அல்லாஹ் அக்பர். அலி ரலியல்லாஹுடைய அமல் கொஞ்சமா. எங்க அமல்? என்ன தைரியத்தில் இருக்கிற சோதர்களே. இப்ப எனக்கு மௌத்து வந்தா நான் மௌத்த தயாரிக்க சந்திக்க தயாரா? இப்ப எனக்கு மௌத்து வந்தா சக்கராத்துல எனக்கு களிமா வருமா? இந்த நிலைமையில நான் மௌத்தாயினா கபர்ல ஓ ரப்பு யாருன்னு கேட்டா ஏ ரப்பு அல்லாஹ்னு சொல்ற அளவுக்கு ஈமான் இருக்கா? என்ன செக் பண்ற சோதர்களே? பிரஷர் செக் பண்ணியாச்சு, சுகர் செக் பண்ணியாச்சு, ஓகே. ஆனா ஈமான செக் பண்ணணுமா? ஈமான எப்பயாவது செக் பண்ணி பார்த்திருக்கோமா? இல்ல சோதர்களே. மூக்குல கொஞ்சம் வேர்த்துட்டா ஆஹா பிரஷர் வந்துருச்சோ டாக்டர்னு கை கொடுத்தாச்சு. அவர் அப்படி அடிச்சு அடிச்சு இல்ல, சீனி குடிச்சா ஓடியாச்சு. போற நேரம் சும்மா போறாரு, வரகுல வாயில டொஃபிய வச்சிருவாரு. என்னதான் சீனி இறங்கியா ஏத்துற. இதெல்லாம் செக் பண்ற நாங்க சும்மா யோசிச்சோமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி. வர்றாங்க, சுபுக்கு வர்றாங்க இல்லையா, பள்ளியில வச்சுதான் வெட்டப்பட்டுச்சு. வெட்டுப்பட்ட உடனே சிறுகுடல் அறுபட்டு எது சாப்பிட்டாலும் வெளியே வந்து, எது சாப்பிட்டா வெளியே மயக்கம் மயக்கம் மயக்கம். வாங்கு சொன்னா தெளிவு, மயக்கத்திலே இருப்பாங்க. வாங்கு சொன்ன தெளிவு சொல்லுவாங்க. லா தஹம ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு. எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லையே, நான் தொழணும் நான் தொழணும்னுவான். எப்படி நோயாளி பாத்தீங்களா? நம்ம நோயாளி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், வாங்க சொன்னா படுத்துறோம். எந்தடா இல்ல அவருக்கு நோய் கூடி வச்சான். அப்படித்தான் அது ஷைத்தானு கூடும். ஷைத்தான் இருக்கிற நேரம் வாங்க சொன்னா பாருங்க நாய் குலைக்குது. ஏன்? அது ஷைத்தான் ஓடுற ஓட்டத்தை பார்த்து தான் நாய் குலைக்குது. அத மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருப்பான். என்ன பேங்க் போனியா, காசு போட்டியா, செக் பாஸ் ஆச்சா, எல்லாம் சரியா, அப்படிலாம் கேட்டு வாங்க. என்னடா நல்லதான் இருந்த இல்ல வாங்க சொன்னா அவருக்கு அப்படி ஆயிருமா? நம்ம நோயாளி. அந்த நோயாளி எப்படி
மயக்கம், வாங்க சொன்னா தெளிவு, தொழுகை இல்லையா, இஸ்லாத்துல பங்கு இல்லை. சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, இப்ப சொல்றாங்க தந்த மகன் அப்துல்லாஹ் வளர்ச்சி, அப்துல்லா இந்த வாழ்க்கையில கடைசி ஆசை என்ன தெரியுமா? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல இடம் ஒன்று ஆயிஷா நாய் தனக்கு வச்சிருக்கிறாங்க. மகனே மகனே, எனக்கு ஆசை என்ன தெரியுமா? அந்த இடத்துல நான் அடங்க பெறுவோம், போய் அனுமதி கேட்டுவான். அபூ உமரோட மகன் ஓடுறார். யா உம்மராத்துல் முஃமினீன், மூமின்களுக்கு எல்லாம் தாயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே, நான் உமருடைய மகன் அப்துல்லா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் தாயே. என்ன வாப்பா வேணும்? என்ன வாப்பா, என்ன கடைசி ஆசை என்ன தெரியுமா? உங்க வீட்டுல தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல உங்க வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பக்கத்துல இடம் ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கீங்க. ஏன் பாப்பா அங்க அடங்க ஆசைப்படுறாரு, தருவீங்களா தாயே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எனக்கு ஆக விருப்பமான இடம்னா அந்த இடம் தான். ஏன் பக்கத்துல என்ன வாப்பா அபூபக்கர் ஈடுணை இருக்கா அந்த தந்தைக்கு. அடுத்தது என்னுடைய அன்பு கணவர், ஈருலக தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பக்கத்துல இடம்னா லேசான இடமா? இருந்தாலும் இருந்தாலும் என்ன விட அந்த இடத்துக்கு உமர் தகுதிதான். நான் அந்த இடத்தை தந்துட்டே போய் சொல்லுங்க. சுபஹான், எப்படி விட்டு கொடுக்கறாங்க பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரே வயிற்றுல பிறந்த ஒரு நானா தம்பி சண்டை, நானும் தம்பியும் என்ன சண்டை? அல்லாஹு அக்பர். தம்பிக்காரன் சொல்றான், நான் அந்த உம்மட்ட தான் பிறந்தேன், நான் அந்த உம்மட்ட தான் பால் குடிச்சேன், நான் பாப்பா என்ன செய்யறேன்? நானக்காரன் அந்த உம்மட்ட தான் நானும் பிறந்தேன், அந்த உம்மட்ட நானும் பால் குடிச்சேன். பாப்பம் என்ன? பிலாமரம், ஒரு பிலாமரம். சுபஹானல்லாஹ். நான தம்பி சண்டையா? அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல தபிக்கிறான், மலாயிக்காமா தபிக்கிறாங்க. இவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அரபால துவா கபூலாகாது. என்ன சொல்றான்? மல்லா யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல சபிக்கிறியா? சபிச்சுக்கோ. மலாயிக்கமா நீங்க சபிக்கிறீங்க? சபிச்சுக்கோங்க. மூமின்களே சபிச்சுக்கோங்க. யாரு சபிக்கட்டும், என் பிளாமரத்தை நான் விட மாட்டேன். 2 அடி ரோட்டு, 2 அடி சண்டை. சுபஹானல்லாஹ். எல்லா சொத்தை வித்து வித்து வழக்கு பேசி பிளாமரம் மட்டும் மிச்சம். இப்ப நானும் தம்பி சொன்னானா, பாதிய வெட்டி நீ பாதி நான் பாதி, அதையும் வித்து வழக்கு பேசுவோம். என்ன சமுதாயம் சொல்? கொலை கொலை நடக்குது. நானா மத்தவன சேர்ந்து தம்பிய கொள்றான். 2 அடி 3 அடி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, இத கேள்விப்பட்ட ஓடி வராங்க அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்ஷிரி யா அபதா, அப்ஷிரி யா அபதா, என்ற வாப்பாவே சுபசோமனம் உண்டாகட்டும், சுபசோமனம் உண்டாகட்டும். ஆயிஷா நாயகி அந்த இடத்தை உங்களுக்கு தந்துட்டாங்க. உமர்ல சொல்றாங்க, என்ன தெரியுமா? மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன், என் மனசு நோகுன்னு தந்திருக்கலாம், அதான் நான் மௌத்தா போன பிறகு ஆயிஷா நாயுடு வீட்டுக்கு முன்னால போய் வச்சு அனுமதி கேளு, அனுமதி தந்து அடக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஜன்னத்துல் பக்கி இருக்கு இல்லையா, அங்க போய் அடக்கிரு என்று சொல்லி உமர்ல சொல்றாங்க, என்ன தூக்கி இந்த சுடு மணலுக்கு மேல வை. பாலைவன சுடு மணலுக்கு மேல வைக்க முடியுமா சகோதரர்களே? செருப்பு இல்லாம நடக்க முடியுமா? எவ்வளவு கொடுமையான சூடு, அதுல வை. வேணாம் உமரே வேணாம் என்று சஹாபிகள் சொல்லும் பொழுது, இல்ல இல்ல, இந்த மணலுக்கு மேல படுக்கிற நேரம் இந்த பழுத்த தாடிய பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு என் மீது இரக்கம் வராதா? அல்லாஹ் என் மீது கருணை காட்ட மாட்டானா? இந்த உமர் மீது ரஹமத்தை சொரிய மாட்டானா? இந்த பழுத்த தாடிய மணலுக்கு மேல வைங்க என்று கெஞ்சும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு எல்லா சஹாபிகளும், வேண்டாம் உமரே வேணாம், உங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லலையா, உங்களை பத்தி இப்படி சொல்லலையா, ஏன் ஏன் இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது என்று சொன்ன உடனே நிர்பந்தமாக உமர் ரலியல்லாஹு தஆலா தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்ட சகோதரர்களே, மணல்ல படுத்து கால சின்ன புள்ள மாதிரி அடிச்சு அடிச்சு மணலை தூக்கி தலையில போட்டு, வயலுள்ள கயா உமர் இல்லம் யக்ஃபிரு லக ரப்புக், உமரே உனக்கு நாசம் தான், உனக்கு நாசம் தான், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யாவிட்டால், அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டாவிட்டால் உனக்கு நாசம் தான், நாசம் தான் என்று சொல்லி சொல்லி கால அடிக்கிறாங்க, மணல்ல தலையில மண்ணை அள்ளி வாரி போடுறாங்க. சகோதரர்களை, யார் அந்த உமர்? மலாயிக்காமார் அழுகிறாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது, அல்லாஹ் படைச்ச படைப்புகள் அழுகுது. அந்த உமர் இப்னு கத்தாபுடைய நிலைமையை பார்த்து சகோதரர்களே, எவ்வளவு பயம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர், உமருடைய நாவை கொண்டு அல்லாஹ் பேசுறான். அது மாத்திரமா, எனக்கு பின்னால நபி இல்ல, அப்படி நபி வருவதற்கு சகல தகவையும் உமர் இப்னு கத்தாபுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீலே ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உமர் இப்னு கத்தாபுடைய சிறப்புக்கு எனக்கு சொல்லுங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க.
சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோத்திரத்திலே 950 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த 950 வருஷம் நான் உமருடைய சிறப்பை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாதுன்னா. அல்லாஹு அக்பர். உமரே ரலியல்லாஹு தஆலா, நீ போற பாதையில ஷைத்தான் வரமாட்டா, நீ ஒரு பாதையில போன அடுத்த பாதையில தான் ஷைத்தான் வருவா. இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அந்த மணலுக்கு மேல துடிச்சு துடிச்சு ஷஹீதானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுக வச்சு கொண்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்களா, அல்லாஹ் மேல சத்தியமா இதற்காக விருப்பமான இடம் இருந்தாலும் என்னை விட உமர் தகுதிதான், நான் வெளியே போறேன். அவங்க வெளியே போயிட்டாங்க. உள்ளே போய் அடக்கும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதாங்க. கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு தடவை வலது கையால அபூபக்கரை கையை பிடிச்சாங்க, இடது கையால உமர்ல கையை பிடிச்சாங்க, புடிச்சு தூக்கி சொன்னாங்க, ஹாகதா நுஹ்ஷர் யௌமல் கியாமா, நாங்க 3 பேர் கியாமத்துல இப்படிதான் எழும்புவோம்னாங்க. அப்படியே போய் சேர்ந்துட்டாங்கன்னாங்க. மேலான பெரியார்களே, என்ன செஞ்சிருக்கும் சோதரர்களே? வாழ்க்கை ஐஸ் கட்டிய மாதிரி கரையுது, வாழ்க்கை வீணா கரையுது. போனது திரும்பி வராது, போன வாழ்க்கை திரும்பி கிடைக்காது, மௌத் வந்தா தாமதிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், நீ வானம் பூமியின் சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல படைப்புக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், நல்ல பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவங்களை செஞ்சு விட்டோம் யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் செஞ்சு நல்லவங்களை போல இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க செஞ்ச பாவத்தால நோய்களை தந்து சோதிச்சிராதே யா அல்லாஹ், படுக்கையில போட்டாதே யா அல்லாஹ், கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ், இரக்கமுள்ளவரே, கடனோட மௌத்த தந்துராதே யா அல்லாஹ், கடன் இல்லாத மௌத்த தாயா அல்லாஹ், ஒரு பைசா கடன் இருந்தாலும் அந்த மௌத்த தந்துராதே யா அல்லாஹ், நல்ல மௌத்த தந்துரு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எங்களை 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ், அன்பு காட்டியா அல்லாஹ், பாசம் காட்டியா அல்லாஹ். எத்தனையோ தாய் தந்தை கபூர்லயா அல்லாஹ், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது யா அல்லாஹ். இரத்தத்தை பாலாக்கி தந்தா, நோய் என்றால் தாங்க மாட்டா, பசி என்றால் தாங்க மாட்டா, அந்த தாய் தந்தைய கபூர்லயா அல்லாஹ், தாய் தந்தை கபூர சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கிறியா அல்லாஹ். உயிரோடு இருக்கிற தாய் தந்தை வாழ்க்கையில பறக்க செய்யா அல்லாஹ். எத்தனையோ தாய் தந்தை நோயில் இருக்கிறாங்க அல்லாஹ், அந்த நோயை குணமாக்கிறியா அல்லாஹ். யாழ சகோதர சகோதரி பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, யாழ மனைவி மாட பார்த்து மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லா மனைவி சொர்க்கவாதி ஆக்கிறியா அல்லாஹ், எந்த மனைவி நரகவாதி ஆக்கிறாதே அல்லாஹ். யாரோட பிள்ளைகளை சாலியான பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த பிள்ளை கொண்டு தாய் தந்தை சொர்க்கம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்துறியா அல்லாஹ். எந்த பிள்ளை கொண்டு தாய் தந்தை நரகம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்துராதே அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கண்களை குளிர வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உஸ்தாத்மாரை பார்த்து மன்னிச்சிரியா அல்லாஹ். யாரை நாங்க இந்த நிலைமைக்கு வருவதற்கு அவர்கள் தான் காரணம் யா அல்லாஹ். இருபால ஓய் தந்தாங்க யா அல்லாஹ், தாய் தந்தை போல அன்பா இருந்தாங்க யா அல்லாஹ். அந்த சீதேவியோட வாழ்க்கையை பறக்க செஞ்சிரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, பூரா உலக முஸ்லிம்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத், உன்சுர் லி உம்மத்தி முஹம்மத். ஓ முஹம்மது நபியுடைய ரப்பே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரப்பே, இரக்கமுள்ள நபியுடைய ரப்பே, ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அகதிகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ், அனாதையா இருக்கிறாங்க யா அல்லாஹ், கேட்க பார்க்க யாரும் இல்லை யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நீ எங்களை கைவிட்டா எங்களை கை கொடுக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நாங்க செஞ்ச பாவத்தாலே கல்லை மண்ணை மனங்கள் முன்னால் கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ், தலகுனிய வச்சிராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஸ்லிம்களோட பள்ளிகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், மதரசாக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், விக்ர் கான்கான்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், உலமாக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பெண்களை ஆண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதான் பாதுகாவலன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பொறுமையாக இருந்தா, நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுவாயா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்லைன்றுவாயா அல்லாஹ். நீ இருக்கிறாயா அல்லாஹ், நீ இருப்பதை பதில்களை காட்டினாய், நீ இருப்பதை ஊழலை காட்டினாய், நீ இருப்பதை ஃபிரௌனை அழித்து காட்டினாய், அபூஜஹலை அழித்து காட்டினாய், காரூனை அழித்து காட்டினாய், ஆது சமூகத்தை அழித்து காட்டினாய் யா அல்லாஹ். ஆது சமூக கூட்டத்தை அழிக்கும் பொழுது எந்த சக்தியோடு இருந்தாயோ அதே சக்தியோடு இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ். அபூஜஹலை அழிக்கும் பொழுது எந்த ஆற்றல் இருந்தாயோ அதே ஆற்றல் இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு வயசு போகல யா அல்லாஹ், உனக்கு ஆற்றல் குறையல யா அல்லாஹ், உன் பலம் குறையல யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பாதுகாத்திரியா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கு யா அல்லாஹ். அந்த கடைசி நாள் மதீனத்துல் முனவ்வரால தாயா.